சரி, சிபிஆர துணை குடியரசுத் தலைவராக ஆக்குறோன்றாங்களே, அந்த சிபிஆர் நான் சொன்ன அந்த மேற்கண்ட பட்டியல் தமிழ்நாட்டுடைய பிரதான கோரிக்கைகளாக தற்போது இருப்பது இந்த நீட் தேர்வு விலக்கு, 2152 கோடி ரூபாய் நிதி, பேரிடர் நிதி, அதே போல கீழடி ஆய்வறிக்கை. இதை நான் வெளியிடுவேன் என்று அவரால் சொல்ல முடியுமா? இப்ப நாடாளுமன்றத்துல ராஜ்யசபால அவர் சேர்மனாவே உட்கார்ந்து இருக்கிறாரு. சேர்மனாக உட்கார்ந்து இருக்கும் போது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி பாஜக அமைச்சரோ எம்பியோ பேசுறாரு அப்படின்னா அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த திறமை என்பது சிபி ராதாகிருஷ்ணனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? முதல்ல இவங்க துணை குடியரசுத் தலைவர் பதவியை மதிக்கிறாங்களா? இதற்கு முன்னாடி இருந்தவர் யாரு? ஜெகதீப் தங்கர். ஜெகதீப் தங்கர் அன்னைக்கு வரைக்கும் துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறார் நாடாளுமன்றத்துல. அதற்கு பின்பும் துணை குடியரசுத் தலைவராக நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறார். அவர் திடீர் இரவு 9 மணிக்கு அவருக்கு போன் வருது. அவசர அவசரமாக முர்முவுடைய இல்லத்திற்கு போகிறார். இல்லத்துக்கு போய் அங்க அந்த இல்லத்திற்கு முன்னாடி 25 நிமிஷத்தை அவர் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அப்போ நள்ளிரவுல ஒரு ஜனாதிபதியுடைய ராஜினாமா கடிதம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. துணை ஜனாதிபதியோட ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ராஜினாமா செய்வதா அறிவிக்கிறார். இந்தியாவுல இதுவரைக்கும் யாராவது நள்ளிரவுல ராஜினாமா பண்ணியிருக்காங்களா? அப்ப நள்ளிரவுல ஒரு துணை ஜனாதிபதியுடைய அந்த பதவிக்கான ஒரு அங்கீகாரத்தை கூட கொடுக்காமல் ராஜினாமா பண்ண கட்சி தான் இந்த பிஜேபி. அவருக்கு ஒரு ஃபேர்வெல் நிகழ்ச்சி நடத்தினாங்களா? சரி, ஃபேர்வெல் நிகழ்ச்சி விட்டுருங்க. இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறார்? எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் கேட்கிறாங்களே, வெளியிட்டு வராத அளவுக்கு அவரை வீட்டு சிறையில் வைத்திருக்காங்களான்ற கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நிலைமை இருக்கு. அப்போ ராஜஸ்தானை சேர்ந்த அந்த டங்கரை இவங்க எப்படி நடத்தினாங்க அப்படின்றது தெரியும். இத்தனைக்கு ராஜஸ்தான்ல பிஜேபி வலுவாக இருக்கிறது. வலுவாக இருந்தும் அவரை அவ்வளவு கேவலமாக நடத்தியவர்கள் தமிழ்நாட்டில் அவங்க வலுவாகவே இல்லை. அப்ப தமிழரான சிபிஆர் மட்டும் அங்க வச்சுட்டா மட்டும் சிபிஆரை கண்ணியமாக நடத்தி விடுவார்கள், சிபிஆருக்கு உரிய அந்த கண்ணியத்தை கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்வது முன்னுக்கு பின் முரணா இருப்பதாக நான் பார்க்கிறேன்.